இரவு சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சஞ்சய் குருவை பார்த்து, இங்க பாருடா, உனக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லிட்ட அப்படின்னா நீ சாதாரணமாக தப்பிச்சிடலாம். ஆனால் சொல்லாமல் நீ எங்ககிட்ட வீம்பு பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எல்லாம் மரண தான் கொடுப்பேன். எப்படியாவது உன் வாயால இருந்து உண்மையை வர வைப்பேன்டா. ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து ரொம்பவே கோவமாக கேட்கவும் குரு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஸ்னேகாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஸ்னேகாவுக்குமே அப்படியே முகமெல்லாம் வேத்து கொட்டுது. ஐயோ இவன் உளறிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு படபடனுங்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு இதை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. குரு ஸ்னேகாவை பார்க்குறதும் ஸ்னேகா குருவை பார்க்குறதும் அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவோட முகமே ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கிறத எல்லாத்தையுமே சஞ்சய் வந்து கவனிக்கிறாங்க. இப்போது எப்படியாவது குருவோட வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சஞ்சய் வந்து முயற்சி பண்ணுறாரு. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு சஞ்சய் கிட்டே, இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், இவன் கேட்டாலாம் வாயால் அப்படி சொல்ல மாட்டான். 2-3 நாளைக்கு ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் விசாரிங்க, கண்டிப்பாக உண்மையை கக்கிடுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. ஆமாம் சிவா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சிவா மேலே இருக்கிற கேஸையுமே அதாவது வாபஸ் வாங்கிடுறாங்க. அதாவது நம்ம ஸ்னேகாவோட அப்பாவே வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸ்னேகாவோட அப்பாவுக்கு குரு மேலே பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காகடா என் பணத்தை நீ இப்படி ஏமாத்தின? என் பணத்தை கொடுக்குற வரைக்கும் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், இவனை விடவே விடாதீங்க. இவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை இவன் பணம் வச்சுக்கிட்டு இருக்கானா, இல்லை செலவு பண்ணிட்டானான்றதை கொஞ்சம் சீக்கிரமாக விசாரித்து சொல்லுங்கள். 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 20 கோடி ரூபாய். அதை எம்பிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா? அசால்ட்டாக இவன் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா பயங்கரமாக கோபப்படுறாங்க. ஸ்னேகாக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது இதிலிருந்து நம்ம தப்பிச்சிடணும். இவன் கண்டிப்பாக உண்மையை சொல்லக்கூடாது. அது வரைக்கும் நல்லது தான். இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் இவன் உண்மையை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சரி, இவன் இப்படியே மெயின்டைன் பண்ணின்னு இருந்தானா எப்படியாவது இவனை ஜாமீனில் நம்ம முயற்சி பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, சரிங்க சிவா, நீங்கள் கிளம்பலாம், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் மேலே இனிமேல் கேஸ் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க சார், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் நடந்துக்கிறீங்க. இப்படி இருக்கிற போலீஸை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே மரியாதை சார். ஏன்னா மற்றவங்களோட கஷ்டம் நஷ்டம் புரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் எந்த பக்கம் நியாயம் உண்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நேர்மையாக உண்மை இருக்கிற பக்கம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஞ்சய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்காகலாம் நான் பண்ணவே கிடையாது, எல்லாமே பைரவிக்காக தான். பைரவியை எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரித்து பைரவி கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முட்டாள் மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே, இங்கே பாருப்பா, முன்னாடி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நீ வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது உன் மேலே இன்னுமே எனக்கு மரியாதை அதிகமாகிடுச்சிருச்சுப்பா. நீ என்னுடைய பெத்த பிள்ளை மாதிரிப்பா. பிள்ளை மாதிரி என்ன, என் பிள்ளை தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னப்பூர்ணி சொல்கிறாங்க. இங்கே சஞ்சய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மனசில் எல்லாமே இடம் பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும், அங்கேயே இருக்கிற மாதிரி கூட பண்ணி பைரவி மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் சஞ்சய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, சரிப்பா சஞ்சய், நாங்கள் கிளம்புறோம்ப்பா, வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா, நீங்கள் பத்திரமா போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், இவனை நல்லா அடித்து எப்படியாவது உண்மையை வர வைங்க, நான் கிளம்புறேன். இவன் ஏதாவது உண்மையை கக்கனா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. குருவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இப்போது சஞ்சய்க்கு நல்லாவே டவுட் வந்துருச்சு, இதுக்கு பின்னாடி ஸ்னேகா தான் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது இங்கே குருவையை அதாவது லாக்கப்பில் போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. சஞ்சய் கேட்குறாங்க, நீ யார் சொல்லி செஞ்சிருப்பா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் ஏன் வாயால் சொல்ல விரும்பலை, ஆனால் உன் வாயால் நீ வாக்குமூலம் கொடுக்கணும், கண்டிப்பாக அது வரைக்கும் நீ இங்கே நரக வேதனை அனுபவிக்க தாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. குருவுக்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம மறைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மேடம் நம்மளை வெளியே எடுக்கிறதுக்காக ஏதாவது ஸ்டெப்பு எடுப்பாங்களா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குருவுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குரு வந்து ஸ்னேகா தான் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க, பணத்தை ஏமாத்தினதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவா, அன்னபூர்ணி எல்லாருமே சந்தோஷமாக இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே
நம்ம பைரவியும் நம்ம ஆறுமுகமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆறுமுகம், வலியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, வலியெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த அடியை வாங்கினதுனால மட்டும்தானே இப்போது நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒத்தடமெல்லாம் கொடுத்து விடுற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் கிஸ்ஸுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும், அப்படியே இங்கே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் ஆறுமுகம், என்னடா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்புறமா மனுஷியாவே இருக்க மாட்டேன், கிஸ்ஸு அது இதுன்னு பேசுகிறேன். ஆமாம் பைரவி, நான் உனக்கு கணத்தில் கொடுத்துட்டு போனேன்ல, உனக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. வேணாம் ஆறுமுகம், மூக்கிலே நங்குன்னு குத்துனேன் அப்படின்னா ரத்தம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி, மூக்கை உடச்சிட்டு அப்படின்னா நான் எப்படி மூச்சு விடுறது, வாயில் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்க டைமில் எங்கள் அன்னபூர்ணி, சிவா, நம்ம சிந்து இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்துவை பார்த்ததுமே பைரவி, வா சிந்து, எல்லாருமா எங்கே போயிட்டு வரீங்க, சிவாவுமே எங்கேயும் வேலையாக வெளியே போனார், அத்தையும் நீயும் கோவிலுக்கு தானே போனீங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே சிந்துவோட அப்பா இருந்துட்டு பைரவி கிட்ட சொல்கிறாங்க. பைரவி, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சஞ்சய் கிட்ட அந்த குருவை வந்து ஒப்படைச்சிட்டோம், அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே பைரவி கிட்ட நம்ம சிந்துவோட அப்பா சொல்கிறாங்க. பைரவி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்படியும் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, 20 கோடி ரூபாய் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க டைமில் சஞ்சயை பற்றியுமே சொல்கிறாங்க. சஞ்சயுமே நேர்மையாக இருந்ததுனால மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு நியாயம் கிடச்சிச்சு. இந்த கேஸில் இருந்து சிவாவுமே விடுபட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் 20 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டான்ற ஒரு கெட்ட பேர் அவன் மேலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேகா அவங்க ஹாஸ்பிட்டலில் கடைசி வரைக்கும் அடிமையான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தா. இப்போது சிவா ரிலீஃபாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், இனிமேல் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவாவுமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சிந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டாக்டரே, இனிமேல் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகவே கூடாது, கையோட கையாக நீங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இனிமேல் இந்த வேலைக்கு, அதாவது உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வேலைக்கே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க டாக்டரே. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அடிமை மாதிரி வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா என்ன, எல்லாமே அந்த ஸ்னேகாவோட வேலையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 கோடி ரூபாய் பணத்தை ஏமாத்தினது அவளோட வேலையாக கூட இருக்கலாம், அந்த குருவை அவள் தான் அனுப்பி வச்சிருக்குவாளோன்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாத்த, அவளோட வேலையாக தான் இருக்கும், இன்னும் 4 அடி அடித்து அந்த குருவை கேட்டால் கண்டிப்பாக அந்த ஸ்னேகாவை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பைரவி சொல்கிறாங்க, சஞ்சய் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம எவ்வளோவா கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே பாரு பைரவி, சஞ்சய்லாம் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, அவன் வெளி தோட்டத்தில் மட்டும்தான் நம்மக்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அவனோட மனசில் உள்ள விஷயம் வந்து ரொம்ப கசப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், எப்போ பார்த்தாலும் சஞ்சய்வை உனக்கு குத்தம் சொல்கிறது தான் வேலையே, அவன் நம்ம வீட்டுக்காக நல்லது தானே செய்கிறான், அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஆறுமுகம், எல்லாமே உன் கண்ணுக்கு தப்பாக தான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகம் சொல்கிறாங்க, இல்லை பைரவி, ஒரு நாள் நீ அவனோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப, அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வரும், இப்போ எதுவும் உனக்கு புரிய தான் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, இதவே பேசிக்கிட்டு எதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடந்து முடிஞ்சது எல்லாமே போகட்டும், இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து, அம்மா யார் சமைச்சது இன்றைக்கி, சிந்துவா பைரவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பைரவி சொல்கிறாங்க, அத்தை இன்றைக்கி நான் தான் சமைச்சேன், வேலைக்கார அம்மா கூட வந்திருந்தாங்க, ஆனால் அவங்கள நான் சமைக்க வேண்டான்னு சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் டைமே இல்லை, நான் எப்போ சமைச்சிட்டு போகிறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டேன். இன்றைக்கி ஃபுல் சமையலும் எந்த தான், ஃபுல் நான்வெஜ் எல்லாமே, சாதம், பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல், ரசம், கீரை பொரியல்னு சொல்லிட்டு இப்படி எல்லா ஐட்டமுமே சமைச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும் பாருங்கள், நீங்கள் என்ன பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்வம் இருந்துட்டு பைரவியை கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக, ஐயய்ய நல்லாவே இல்லையே, என்ன பருப்பு ரசம் மாதிரி இருக்குது, ரசம் தண்ணி மாதிரி இருக்குது, என்ன சமைச்சு வச்சுருக்க பைரவி, வாயில் வைக்கவே முடியல, கீரை உப்பு உப்பாக இருக்குது, பொரியல் எல்லாமே காரமாக இருக்குது, இப்படி தான் சமைக்கிறதா,
சமையல்கார அம்மா இருந்திருந்தாவே அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருப்பாங்க. ஆனால் நீ என்னடானா வாயில் வைக்கவே முடியல, அந்த அளவுக்கு சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி, என்ன ஆறுமுகம், அந்த அளவுக்கு ஒன்றும் படுங்க கேவலமாலாம் சமைக்கல, ரொம்ப நல்லா தான் இருக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, என்னால் வாயிலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, இல்லையே, ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக தானே இருக்குது, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. உடனே ஆறுமுகம் சொல்கிறாங்க, ஆமாம்மா, இந்த மாதிரி உப்பான காரமான டேஸ்ட்டே இல்லாத சமையலை நீ எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் இப்படி சொன்னதுமே நம்ம பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் வேண்டாம், நீ சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் பைரவி, நான் விளையாட போகிறேன், உண்மையாகவே நீ சமைச்ச சாப்பாடு நல்லாவே இல்லை, வேணா சிந்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சிந்துக்கு புரிஞ்சிருது ஆறுமுகம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிந்துவுமே, ஆமாம் பைரவி, எனக்கும் அப்படி தான் உப்பு சப்பு இல்லாமல் தெரியுது, காரமாக இருக்குது, சரியில்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, என்னக்கா நீயும்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, ஆறுமுகம் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான், நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம பைரவியும் ஆறுமுகமும் ரூமுக்கு வராங்க. இங்கே பைரவி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் கிட்ட வந்து பார்த்து, என்ன பைரவி, உன் முகம் அடுத்த மேலே தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பார் ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பார் ஆச்சியா? ஜெயலலிதா ஆச்சி, அதுக்கப்புறம் கருணாநிதி ஆச்சி, எம்ஜிஆர் ஆச்சின்னு எத்தனையோ ஆச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீ என்னடானா சாம்பார் ஆச்சின்ற, அதுவும் ஒரு ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பைரவி வந்து கோவமாக முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி, நீ கோவப்படுறப்ப கூட ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டியா? ஆமாடி, பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, வேணாம் ஆறுமுகம், நீ ஓவராக போய்கிட்டு இருக்க, நேற்று என்னடனா கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு போகிற, அப்போவே நான் உன்னை கொன்று போட்டிருக்கணும்டா, இருடா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே நம்ம ஆறுமுகம் ஓடி, அதாவது அந்த ரூம்குள்ளேயே ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவிக்கு கோவம் வருது. இங்கே பார் ஆறுமுகம், ஒழுங்காக நின்று என் கையில் ஒரு அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஆறுமுகம் வந்து, பைரவி, உன் கையால் அடித்தா கூட ரொம்ப சுகமாக தான் இருக்கும், சரி நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் நின்றுக்கிறாங்க. அடிச்சி, என்ன பண்ணாலும் நீ கோவமே படமாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பைரவி, நீ என் பொண்டாட்டிடி, நான் போயிட்டு கோவப்படுவேனா, நீ திட்டினா கூட அதை நான் என் காதில் தேன் பாயிற மாதிரி தான் நினைப்பனே, அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைரவி, அதான் உன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் ஆறுமுகம், நீ என்ன குழந்தையா விளையாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு, இங்கே பாரு பைரவி, குழந்தைங்க தான் விளையாடணுமா என்ன, நம்மளும் விளையாடலாமே, டேய் படுவா, உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. நம்ம ஆறுமுகம் கீழே ஓடி போயிடுறாங்க. இங்கே பின்னாடியே நம்ம பைரவி துரத்திக்கிட்டு வரவும் அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம், என்னடா மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பைரவி பின்னாடியே ஓடி வந்து துரத்திட்டு வரதை பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருமா, அந்த பைரவி ஓடி பிடிச்சி விளையாடலான்னு சொன்னாலா, நான் சொன்னேன் இங்கெல்லாம் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாம்மா, அதான் நாங்கள் இங்கே வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கோம், நான் ஓட பைரவி என்னை பிடிக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அத்தை, அது வந்து. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏம்மா குழந்தைங்களா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அத்தை, நான் என்ன சொல்ல, சரி விடுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, குழந்தையா இருந்தால் தான் விளையாடணுமா என்ன, இந்த வயசுலையும் விளையாடினா ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கும், சரி நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி போயிடுறாங்க. பைரவி யோசிக்கிறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் சிரிக்கிறாங்க. பைரவிக்கு இன்னும் கோவம் வருது. டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம அன்னபூர்ணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சு ரெடியாக இருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ஜோடியையுமே எழுப்புறாங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க, இன்றைக்கி பொங்கல் வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஐயனார் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி எல்லாரையுமே எந்திரிக்க சொல்லி குளிக்க சொல்கிறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, என்ன பெரியம்மா இப்போவே நம்ம ரெடியாகி கிளம்பணுமா என்ன, இப்போ தான் 5 மணி ஆகுது, குளிருது பெரியம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டுமே, நான் போய் தூங்கிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே
இந்நேரமெல்லாம் நம்ம குளிச்சு ரெடியாக இருந்தால் தானே 6 மணிக்கெல்லாம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கணும். அங்கே நிறைய வேலை இருக்குல்ல. பொங்கலை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது. நம்ம பாரம்பரிய திருவிழா. இதை நம்ம கொண்டாடலைன்னா நல்லா இருக்குமா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இவ்வளோ காலையிலேயே எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, டே சிவா போடா போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ரெடியாகி கிளம்பி இங்கே ஐயனார் கோவிலுக்கு தான் வராங்க. பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பானையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சிந்துவும் நம்ம சிவாவும் இப்போது அவங்க ஒரு ஜோடி, நம்ம பைரவியும் ஆறுமுகமும் அவங்க ஒரு ஜோடி, 2 பேருமா. இப்போது ஆறுமுகம் வந்து நம்ம பைரவி வந்து தூக்கிக்கிறாங்க. நம்ம சிந்துவை நம்ம சிவா வந்து தூக்கிக்கிறாங்க. இப்போது கண்ணை மூடிக்கிட்டே தான் இப்போது மேலே இருக்கிற பானையை வந்து உடைக்கணும். இப்போ 2 பேருமே ஒரே முட்டா பானையை உடைச்சிடுறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் திருவிழாவை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் ஸ்னேகாவுக்கு பயங்கரமாக வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த சிவா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த சிவா அந்த சிந்து ஏதோ திருட்டு வேலை பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படியாவது எல்லா உண்மையுமே நிரூபித்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான். ஆனால் இப்போது கடைசியில் சிந்து கூடயே ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். கடவுளே, இதெல்லாம் பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. எப்படியாவது இவங்க 2 பேரோட சந்தோஷத்தை கெடுக்கணுமே. இந்த சிந்துவை எப்படியாவது டாக்டர்கிட்டேருந்து, அதாவது சிவா கிட்டேருந்து பிரித்து ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது அவங்க ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே போயிட்டு ஏதாவது நீங்கள் வம்பிழுக்கணும், அவங்கக்கிட்ட சிலம்பாட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு வழியாக அந்த விளையாட்டு மூலமாகவே அந்த ஆறுமுகத்தையுமே சிவாவை அவங்க 2 பேரையுமே அடித்து சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து ஒரு ஆள் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 2-3 ஆளுங்க. அவங்க இருந்துட்டு, கவலையே படாதீங்கம்மா, நாங்கள் அவங்க 2 பேரையுமே அடித்து தும்சம் கிளப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போது அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, என்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி, பொம்பளை பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இந்த பானையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அன்னபூர்ணியம்மா, உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் போயிட்டு புடவைய கட்டி விடுங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆறுமுகம் அடிக்கிறதுக்கே போகவும் உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, நில்ல ஆறுமுகம், அந்த ஸ்னேகா அனுப்பின ஆள் இருந்துட்டு, தைரியமாக இருந்தால் அவங்க பசங்களை எங்கள் கூட சிலம்பாட்டம் ஆடுறதுக்காக வர சொல்லுங்கள். சின்ன பிள்ளைத்தனமாக பொம்பளை பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இந்த பானையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் இருந்துட்டு, சிவா ஆறுமுகம் 2 பேரும் அவங்க எல்லாரையுமே தும்சம் கிளப்பிட்டு வாங்கடா, சிலம்பாட்டத்தை சக்ஸஸாக நல்லா வெற்றிகரமாக விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வாங்கடா, என் 2 பிள்ளைங்களுமே வீர பசங்க, சிங்கம் குட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து அவங்க 2 பேரையுமே அனுப்புகிறாங்க. இங்கே ஆறுமுகமும் சிவாவும் ஷர்ட்டை கழட்டிட்டு அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. இப்போது கடைசியில் வின் பண்ணது நம்ம ஆறுமுகமும் சிவாவும் தான். அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பைரவி அவங்களவே மறந்து இங்கே நம்ம ஆறுமுகத்தை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்னேகாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. கடைசியில் ஸ்னேகா வந்து நோஸ் கட் வாங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணுறது, இவங்களை என்ன பண்ணாலுமே இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேகா பயங்கர வெறுப்பில் இருக்காங்க. இப்போது எங்கள் நம்ம ஆறுமுகம் பைரவி கிட்ட வந்து, என்ன பைரவி, மாமனோட வீரத்தை பார்த்தல, எப்படி கலக்கி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பைரவி அப்படியே பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பைரவி, அவங்கக்கிட்ட சிலம்பாட்டம் ஆடி ஜெயிச்சு வந்திருக்கேன் உன் மாமன், நீ தூக்கி கொண்டாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களை தூக்கணும் அப்படின்னா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பைரவி, நீ தூக்கலனா இரு, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி தூக்கி சுற்றுறாங்க. ஆறுமுகம், கீழே விடுங்க ஆறுமுகம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இரு பொண்டாட்டி, உன்னை தூக்கி சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு தானே இருக்கேன், இதில் என்ன உனக்கு பிரச்சனை, கீழே விடுங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே அதாவது நம்ம ஆறுமுகம் நம்ம பைரவியை தூக்கி சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சஞ்சய் அதே கோயிலுக்கு வராங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு சஞ்சய்க்கு அப்படியே தலை உச்சி மண்டை வரையும் ஏறுது. பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போது ஆறுமுகம் வந்து சஞ்சய்வும் பார்த்துடுறாங்க. ஓ,
இங்கே தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆறுமுகம் நம்ம சஞ்சய்வை வெறுப்பேற்றுற மாதிரி நல்லா இன்னும் பைரவிக்கிட்ட க்ளோஸாக சந்தோஷமாக இருக்காங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு அங்கே வந்து நிற்கவும் உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் கீழே விடுங்க, சஞ்சய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் பைரவி, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கோம்ல, அதை பார்த்து ரசிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ஆறுமுகமுமே அப்போ தான் கீழே விடுறாங்க. சஞ்சய்க்கு அப்படியே பயங்கர காண்டாகுது. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு வாங்க சஞ்சய், நீங்களும் கோவிலுக்கு வந்தீங்களா, உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பைரவி சும்மா தான் அப்படியே வந்தேன், ஆனால் நீங்கள் வந்திருக்க விஷயமே தெரியல. அம்மா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சஞ்சய் இப்படி கேட்குறீங்க, பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு என்ன பைரவி என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே ஆறுமுகம் வந்துட்டு உங்களெல்லாம் எதுக்காக நாங்கள் கூப்பிடணும், உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாலுமே பைரவி கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் ஓடோடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சஞ்சய் இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த ஆறுமுகம் வந்து நம்ம பைரவி தூக்கி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஜாலியாக இருந்தாங்க இல்லையா, அதை எதுவுமே இங்கே சஞ்சய்வால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது உங்கள் 2 பேரையுமே பிரிக்கணும்னு நினச்சா அது முடியவே இல்லை. என்றைக்கு இந்த ஆறுமுகத்தை போட்டு தள்ளுறமோ அன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே எல்லாருமே பொங்க வச்ச சாப்பாடை சாமிக்கு கொண்டு போயிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பானை சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இப்போ சமைக்கிறோம், அந்த காலத்துலலாம் எப்போவுமே டெய்லியுமே பானையில் தான், பானை சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணி வந்து ஒரு கதையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா ஒரு பக்கம் உட்காந்து பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. சிந்து கூட இங்கே சிவா வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறதுனால, இன்னொரு சைடு இங்கே சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகமும் பைரவியும் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றதுனால பார்த்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை தன்னோட புருஷனா இப்போ வரைக்குமே ஏற்றுக்கவே இல்லை. இப்போ நம்ம ஆறுமுகம் தான் பைரவி மேலே ரொம்பவே பிரியமாகவும் லவ்வாகவும் அன்பாகவும் இருக்காங்க. இப்போது இங்கே சஞ்சய்வும் ஸ்னேகாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸ்னேகா வந்து இங்கே சஞ்சய் பார்த்துட்டு சார் இங்கே எங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா தான் வந்தேன், இங்கே ரொம்ப நல்ல மூடாக தான் வந்தேன், ஆனால் ஒரு சில காரியத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகாவுமே அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா வந்து இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கவும், நம்ம சஞ்சய் கிட்ட கேட்கவும், சஞ்சய் இருந்துட்டு என்ன பண்ணுறது பைரவியை நான் 5 வருஷமாக லவ் பண்ணேன், ஆனால் இந்த ஆறுமுகம் ஒரே நாளில் வந்து கிளி பழத்தை கொத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் பைரவியோட விருப்பம் இல்லாமல் தான் அவள் கழுத்தில் தாலியவே கட்டினான். இவன் தான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன். எப்படியாவது அந்த ஆறுமுகத்தை பைரவிக்கிட்ட இருந்து பிரித்து பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போது அதாவது நம்ம சஞ்சய் வந்து ஸ்னேகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை எல்லாத்தையுமே நம்ம பைரவி அந்த பக்கமாக வந்திருக்காங்க எதுக்காகவோ, இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே ஸ்னேகா இருந்துட்டு அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம். உடனே இங்கே ஸ்னேகாவுமே சொல்கிறாங்க, நானும் சிவாவும் எவ்வளோ நாள் லவ் பண்ணோம், நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க நாங்கள், ஆனால் கடைசியில் இந்த சிந்து ஏதோ ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்த்து என்னால் சகிச்சிக்கவே முடியல. நானும் அதே ஃபீலிங் தான் சார் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே நேரடியாக வந்து நம்ம பைரவி வந்து கேட்டுடுறாங்க. எப்போவுமே அவங்க அதாவது உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டாலாம் இருக்க மாட்டாங்க. சஞ்சய் கிட்ட வந்து என்ன சஞ்சய், அப்போது உங்கள் மனசில் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்கா, என்னை ஆரம்பத்துக்கிட்ட இருந்து பிரித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள், சி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் இருந்துட்டு, ஐயோ இங்கே பாரு பைரவி, நான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறுறாங்க. பைரவி இருந்துட்டு போதும் சஞ்சய், சி உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆனவ ஒருத்தையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க, கொஞ்சமாவது யோசிச்சு தான் இது பண்ணுறீங்களா, படித்தவர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, நான் உன்னை 5 வருஷம் போதும் நிறுத்துங்க, அதெல்லாம் போன கதை, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்குமே நான் ஆறுமுகத்தை
அதாவது ஏறெடுத்து பார்க்காம தான் இருந்தேன். நீங்க இப்படி ஒரு கசப்பான ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நான் ஆறுமுகத்து கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது. அவர் தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி வந்து சொல்றாங்க. இத கேட்ட சஞ்சய்க்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஐய்யய்யோ! இவ வேற இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க நம்ம ஆறுமுகமும் இத கேட்டுட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "பைரவி அப்போ நீ என்னை ஏத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க. ஆறுமுகம் "கீழ விடுங்க ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இரு பைரவி நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். நீ என்னை ஏத்துக்கிட்டல்ல, என்னுடைய அன்ப நீ புரிஞ்சுக்கிட்டல்ல அது போதும். இனிமே யாராலயும் நம்மள பிரிக்கவே முடியாது. அந்த சாமியே வந்தாலும் பிரிக்க முடியாது பைரவி" அப்படின்னு சொல்றாங்க. இங்க சஞ்சய்க்கு பயங்கரமா கடுப்பாகுது. "சரிங்க ஆறுமுகம் கீழ இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பைரவி இருந்துட்டு சஞ்சய் கிட்ட, "சஞ்சய் உங்கள நான் என் மனசுல பெரிய இடத்துல உங்கள ரொம்பவே உயர்வா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெரிய இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னன்னா, இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தோட தான் எங்ககிட்ட நீங்க பழகியிருக்கீங்க. அப்போ நீங்க எங்க வீட்டுக்காக நீங்க நெறைய விஷயத்த செஞ்சதா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துறாங்க. சஞ்சய்க்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. சினேகாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உடனே ஆறுமுகத்துக்கு அதாவது நம்ம சஞ்சய்க்காக இங்க பைரவி கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன பைரவி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவர் தான் உன்ன 5 வருஷம் லவ் பண்ணாருன்னு சொல்றாருல்ல. அவரோட மனச நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஆறுமுகம் உங்களோட விருப்பத்த மீறி தானே உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. அவர புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவர ஏத்துக்கிட்டத இங்க சஞ்சய்வால தாங்கிக்க முடியல. நீங்க இப்படி பண்ணலாமா? இங்க சஞ்சய் உங்க மேல லவ்வோட, அன்போட காத்துக்கிட்டு இருக்காரு. அவர ஏத்துக்கிறது தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்க பைரவிக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீ போதும் மூடு வாய. உன்ன பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் தானே இந்த சஞ்சய்வும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. இனிமே உருப்புட்டுரும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ நம்ம ஆறுமுகத்த வந்து பைரவி ஏத்துக்கிட்டாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணி தெரிவிக்கணும். "ஆறுமுகம், பைரவி லவ்" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.